சாய்ராம், என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, என்னை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? ராஜ அலங்காரத்தோடு அழகாக உள்ளேனா? சொல் பார்க்கலாம். இருக்கிறேனா இல்லையா என்று நீ இப்பொழுது எனக்கு சொல்ல வேண்டும். நான் அழகாக இருக்கிறேனா? சொல் பார்க்கலாம். நீ என்ன சொல்கிறாய் என்பதை நான் காத்திருக்கிறேன். நீ சொல். இந்த சாயாகிய நான் இந்த ராஜ அலங்காரத்தில் அழகாக இருக்கிறேனா என்பதை நீ சொல். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு அழகாக இருக்கிறேன் தானே உன்னுடைய கண்ணுக்கு? அதே அழகு போலவே உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அழகாக மாற்றவே வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்வில் நிறைய பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறாய். எதையாவது ஆசைப்பட்டால் உனக்காக இருந்தாலும் சரி, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு ஏற்றத்தையும் உன்னால் கொடுக்க முடியவில்லை. எந்த ஒரு விஷயமும் யாராவது உன்னுடைய பிள்ளைகளே இல்லை உனக்கு துணையாக இருப்பவர்களே உன்னிடம் கேட்டால் கூட எனக்கு இது வாங்கி தாருங்கள் என்று கேட்டால் கூட அது வாங்கி தரும் அளவுக்கு பொருளாதாரம் உனக்கு இல்லை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கும் ஒன்றும் வாங்கி கொள்ள முடியவில்லை. ஒரு நல்லது கெட்டது செய்து கொள்ள முடியவில்லை. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் ஒன்றுமே செய்து கொள்ள முடியவில்லை. என்ன வாழ்க்கை இது? எப்பொழுது மாறும்? எல்லோருடைய வாழ்க்கையும் மாறுகிறது. சாயை வணங்கினேன், அந்த வேண்டுதலை வைத்தேன், இந்த மந்திரத்தை படித்தேன், மாறுகிறது என்கின்றார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஒன்றுமே மாறவே இல்லை என்ற குழப்பங்கள் உன் மனதில் மிக ஆழமாக புதைந்துள்ளது. உன்னுடைய மனதில் எவ்வளவு ஆழத்தில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை சுலபமாக கண்டுபிடிப்பவன் தான் இந்த சாய், உன்னுடைய அப்பா. நீ என்னை சாய் என்று சொன்னதை விட சாய் அப்பா அப்பா என்று அழைத்தது மட்டும்தான் அதிகம். ஏனென்றால் உனக்கு அவ்வளவு பிடிக்கும் என்னை. காலம் முழுவதும் நான் உன்னோடு இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாய். ஒவ்வொரு பிள்ளைக்கும் சரிதான், தந்தை என்றால் அவ்வளவு பிடிக்கும். தந்தை மீது அவ்வளவு அன்பை வைத்திருப்பார்கள். நீயும் என்னை அப்படிதான் இந்த அப்பாவின் மீது அளவு கடந்த நம்பிக்கையையும் அன்பையும் வைத்திருக்கிறாய். உன்னுடைய அன்பையும் உன்னுடைய நம்பிக்கையையும் இந்த சாயாகிய நான், இந்த அப்பா, நிச்சயமாக வீணாக்க மாட்டேன். உன்னுடைய கண்ணீரை துடைத்து வைப்பேன். அதே போலவே உன்னுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருவேன். எப்பொழுதுமே நீ நினைப்பாய் தலை நிமிர்ந்துதான் வாழ வேண்டும் என்று. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தலை குனிந்து நிற்கிறாய். ஆனால் நீ நினைக்கிறாய் அல்லவா தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்று. அதற்காகவே கூடிய சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நிற்பாய். எதை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதுதான் கிடைக்கும். எந்த விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். காலம் முழுவதும் எந்த ஒரு விஷயத்தையோ தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஏதாவது உங்களுடைய மனதில் குழப்பங்கள் இருந்தால் தயவு செய்து அது என்னவென்று எனக்கு சொல்லுங்கள். அதை நான் எந்த முறையில் தீர்த்து வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை நடக்க வைக்க முடியுமோ அந்த இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். தேடி தேடி எல்லா விஷயத்திலும் ஓடுகிறாய். ஆனால் இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது வந்து குதிக்கப் போகிறது. சந்தோஷமோ உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய தொழிலிலும் வந்து சேரும் நேரம் இது. இனிமேல் யாரும் உன்னை வீழ்த்த முடியாது. ஏன் தெரியுமா? தெய்வமானது உன்னுடைய தொழில் வந்து அமர்ந்து விட்டு உன்னுடைய தொழிலையும் உன்னுடைய குடும்பத்தையும் வசதியாகவும் உனக்கு தேவைக்கான பணத்தையும் அந்த தெய்வமானது தர உள்ளது. இனிமேல் தேவையில்லாமல் எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் கவலைப்படாமல் அமைதியோடு சந்தோஷத்தோடு சீரும் சிறப்புமாக செம்மையான வாழ்க்கையை வாழ பாருங்கள். எத்தனையோ விஷயங்களை எல்லாவற்றையும் நீ தனி ஆளாக நின்று சமாளித்து விட்டாய். நீ இப்பொழுதும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கூட நிறைய விஷயங்களை நீ தனி ஆளாக நின்றுதான் ஜெயித்து வருகிறாய். இதை பார்க்கும் பொழுது உனக்கே உன்னை பார்க்க பெருமையாகத்தானே இருக்கிறது. எத்தனை விஷயங்கள் நம்மே சாதித்து இருக்கிறோம், நாமே எவ்வளவு விஷயத்தை பெற்று நம் வீட்டுக்கு கொடுத்திருக்கிறோம் என்பது உனக்கு பெருமையாகத்தானே உள்ளது. அதே போல நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தையும் பணத்தையும் செல்வத்தையும் நீயே உன் வாழ்க்கையில் ஈற்றி முன்னுக்கு கொண்டு வருவாய். மற்றவர்களாக உன்னுடைய குடும்பத்தை மேலே கொண்டு வந்தான் என்று சொல்லக்கூடாது. என்னுடைய பிள்ளை
தன்னுடைய குடும்பத்தை மேலே ஏற்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். அமோகமான வாழ்க்கையும் எதிர்காலமும் இருக்கிறது. எந்த நம்பிக்கையில் இந்த சாயை நீ தேடி வந்தாய்? ஏதோ ஒரு இடத்தில் என்னை பார்த்தவுடன் சாயை வணங்கிதான் பார்ப்போமே என்று வந்தாய். ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையானது உன்னுடைய மனதில் தோன்றியது. அந்த நம்பிக்கையை இந்த சாய் ஒரு நாளும் வீணாக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்வில் நீ எந்த அளவு என்னை நம்புகிறாயோ அதைவிட அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாய். நீ வாழ்வில் என்னை எந்த ரூபத்தில் பார்க்க வேண்டுமோ அதே ரூபத்தில் என்னை நீ பார்ப்பாய். கவலை வேண்டா. பொன் பொருள் சேர்க்கையானது இன்னும் 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 அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும். காலம் முழுவதும் எல்லா நிலையிலும் உனக்கான தேவைகள் கிடைத்து கொண்டு வாழ்க்கையில் என்னிடம் இது இல்லையே என்று சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லாமே உன்னிடம் நிறைந்து இருக்கும். சொல்லும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறதா? நடக்கும் பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். நான் உன்னுடைய அப்பா. நிச்சயமாக சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் செய்து உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல்தான் அனைத்து செல்வ செழிப்புகளும் எல்லாமும் தானாக வந்து கொட்டப்போகிறது. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை கொடுத்து விட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனைகளுக்கும் இடம் நான் தருவது கிடையாது. சந்தோஷம் 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 என்ற வார்த்தைகளை மட்டும்தான் நீ கேட்பாய். உன்னுடைய வாழ்க்கையோ முன்னேறும் பாதைக்கு அழைத்து செல்ல போகிறேன். காலம் முழுவதும் உன்னை தோற்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்த நான் விடுவேனா? யோசிப்பதற்கு இங்கு என்ன இருக்கிறது? நான் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்வேன். காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன். பொருளாதாரத்திலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் சரி, உனக்கு தேவை என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக அந்த தேவைகள் அனைத்தையும் நல்லபடியாக செய்து உன்னை வாழ வைப்பது மட்டுமே தான் இந்த சாயுடைய முழுநேர கடமைகளாக இருக்கும். இந்த சாய்க்கு தெரியும் உன்னை எந்த நிலைமையில் எப்பொழுது எந்த விஷயத்தை செய்து வாழ வைக்க வேண்டும் என்ற. சில விஷயத்தில் சில நேரத்தில் சில சோதனைகள் வந்தது. ஆனால் அந்த சோதனைகளில் நீ துவண்டு போகிறாயா என்பதை பார்த்தேன். ஆனால் நீ எந்த ஒரு சோதனையிலும் துவண்டு போகவில்லை. அப்பொழுதுதான் நீ இன்னும் 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 அதிகமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் ஒரு எண்ணத்தை நீ உனக்குள் கொண்டு வந்தாய். இதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வியப்பாகத்தான் இருந்தது. இந்த பிள்ளைக்கு இன்னும் அதனுடைய தன்னம்பிக்கையை விடவே இல்லை. நிச்சயமாக இந்த பிள்ளைக்கு நாம் செய்ய வேண்டும், நல்லது நடத்தி தர வேண்டும். இதற்கு மேல் அந்த பிள்ளையை மனதை தளரவிட்டால் மிகவும் தளர்ந்து போய்விடும் என்றுதான் நான் ராஜ அலங்காரத்தில் வந்தேன். நான் ஏன் ராஜ அலங்காரத்தில் வந்தேன் என்றால், நான் எந்த அளவுக்கு ராஜ அலங்காரத்தில் நகைகளையும் எல்லா விஷயங்களையும் அணிந்திருக்கிறேனோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். எனக்கு நகை பணம் இது மீதெல்லாம் எனக்கு ஆர்வங்கள் கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள் எனக்கு போடுகிறார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு போடுவதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வாரி வழங்குகிறேன். நீ என்னை நம்பிதானே என்னிடம் வந்தாய். அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் நான் பொய்யாக்க மாட்டேன். மேலும் மேலும் உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள் வரும், சந்தோஷங்கள் வரும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மேலும் மேலும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த ஒரு இடத்திலும் தோற்று போய் நிற்கவே மாட்டாய். அமைதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சொர்க்கம் போலவே அழகாக நிம்மதியாக இருக்கும். சொர்க்கம் போல இருக்க வேண்டும், சொர்க்கத்திற்கு இருக்க வேண்டும், சொர்க்கம் போல இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்களே, அந்த சொர்க்கம் என்றால் என்னவென்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகிறாய், அதை ரசிக்கத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் தானாக கிடைக்கும். நம்புங்கள், சதா சர்வகாலமும் நான் உங்களோடு இருந்து உங்களை வாழ வைக்கிறேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.